இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பதவி விலகல் கடிதத்தை அதிபரிடம் வழங்கினார் சிங்கப்பூர் பிரதமர் லீ ஷியன் லூங். உலகின் முதல் தர நாடுகளில் ஒன்றாக சிங்கப்பூரை மேம்படுத்தி பொன்விழா கொண்டாட வைத்த நாட்டின் 3வது பிரதமரான லீ ஷியன் லூங் 20 ஆண்டுகால தலைமைத்துவத்துக்கு பிறகு இன்று மே 13ஆம் தேதி திங்கட்கிழமை தமது பதவி விலகல் கடிதத்தை முறைப்படி அதிபர் தர்மன் சண்முகரத்னத்திடம் வழங்கினார். அதிபர் தர்மன் சண்முகத்திடம் வழங்கிய ராஜினாமா கடிதத்தில் 72 வயதான லீ தாமும் தமது அரசாங்கமும் நாளை மறுநாள் மே 15ஆம் தேதி பதவி விலகிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கும் லாரன்ஸ் வோங்கை அடுத்த அரசாங்கத்தை அமைக்க அழைக்குமாறு அதிபரை பிரதமர் லீ முறைப்படி கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமர் லீயின் இந்த அறிவுறுத்தலை ஏற்றுக்கொண்ட அதிபர் தர்மன் சண்முகரத்னம் அடுத்த அரசாங்கத்தை அமைக்க லாரன்ஸ் வோங்கிற்கு அழைப்பு விடுத்தார். இதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் புதன்கிழமை லாரன்ஸ் வோங் சிங்கப்பூர் இஸ்தானாவில் நடைபெறும் பதவியேற்புச் சடங்கில் சிங்கப்பூரின் 4வது பிரதமராக பதவி உறுதிமொழி எடுத்துக்கொள்ளவிருக்கிறார். தமது 70வது வயதில் பிரதமர் பதவியை புதியவரிடம் ஒப்படைக்க திட்டமிட்டிருந்ததாகவும் ஆனால் கோவிட்-19 நோய் பரவலால் அது முடியாமல் போனதாகவும் லீ தெரிவித்துள்ளார். கட்டாருக்கு அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டு டோஹாவை சென்றடைந்த பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிமிற்கு மகத்தான வரவேற்பு நல்கப்பட்டது. அந்த மேற்காசிய நாட்டிற்கு முதலாவது வருகை மேற்கொண்டுள்ள பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் உள்ளூர் நேரப்படி இன்று காலை 10:30 மணியளவில் கட்டார் அமீர் ஷேக் தமீன் பில் ஹமத் அல் தானியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பின்னர் கட்டார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியுடன் சந்திப்பு நடத்தினார். மலேசியாவிற்கும் கட்டாருக்கும் தூதரக உறவு ஸ்தாபிக்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி பிரதமரின் இந்த கட்டார் பயணம் அமைத்துள்ளது. தொழிலாளர் சேமநிதி வாரியமான EPF-இல் 55 வயதுக்கு கீழ்ப்பட்ட சந்தாதாரர்கள் தங்களின் 2வது கணக்கான நல்வாழ்வுக்குரிய கணக்கில் சேர்க்கப்பட்டு வரும் 30 விழுக்காட்டு சந்தா பண சேமிப்பு தொகையில் 10 விழுக்காட்டு தொகையை 3வது கணக்கான அக்கவுண்ட் ஃப்ளெக்சிபிளில் மாற்றுவதற்கு நேற்று மே 12ஆம் தேதி முதல் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று நாடு முழுவதும் உள்ள EPF அலுவலகங்களில் மக்கள் பெரிய அளவில் திரண்டனர். EPF அலுவலகங்களின் முகப்பிடங்கள் மாலை 4:30 மணிக்கு மூடப்படும் வரையில் மக்கள் தங்களின் 2வது கணக்கிலிருந்து 3வது கணக்கிற்கு 10 விழுக்காட்டு தொகையை மாற்றுவதற்கு அலைமோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கு பரிமாற்றத்தை ஆன்லைன் மூலம் செய்து கொள்வதற்கு EPF விருப்புரிமை வழங்கியுள்ளது. ஆனால் இதனை செய்வதற்கு கைபேசியின் எண் உட்பட இதர விவரங்கள் சரியாக இருந்தால் மட்டுமே ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க முடியும் என்ற நிலை இருப்பதால் பலர் நேரடியாக EPF அலுவலகங்களுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளதாக அறிய முடிந்தது. சந்தாதாரர்களுக்கு 1வது கணக்கு மற்றும் 2வது கணக்குகளை மட்டுமே அமல்படுத்தி வந்த EPF வாரியம் தற்போது 3வது கணக்கையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆபத்து அவசர வேளைகளில் பணத்தை எடுப்பதற்கான பயன்பாட்டுக்குரிய அக்கவுண்ட் ஃப்ளெக்சிபிள் எனும் 3வது கணக்கில் 10 விழுக்காட்டு தொகையை நிரப்புவதற்கு 2வது கணக்கிலிருந்து பணத்தை பரிமாற்றம் செய்வதற்கு தற்போது EPF சந்தாதாரர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 65 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசியை இலவசமாக செலுத்துவது குறித்து சுகாதார அமைச்சு ஆராய்ந்து வருவதாக அதன் அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் இந்த இலவச தடுப்பூசியை வழங்குவது குறித்து ஆராயப்பட்டு வருகிறது. எனினும் நிதி அமைச்சின் அங்கீகாரத்தை பொறுத்து இது முடிவு செய்யப்படும் என்று டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் குறிப்பிட்டார். மூத்த குடிமக்களை பாதுகாக்கும் வகையில் இந்த தடுப்பூசி பரிந்துரையை 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் இணைக்கும்படி பரிந்துரை ஒன்றை நிதி அமைச்சிடம் சுகாதார அமைச்சு முன்வைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குவாலலம்பூர் மாநகரில் மீண்டும் வாகனங்கள் மீது மரம் விழுந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 3:30 மணியளவில் பெய்த கனத்த மழையில் குவாலலம்பூர் ஜலான் பினாங்கில் குவைட் வங்கிக்கு அருகில் மரம் ஒன்று வேரோடு பெயர்த்து கொண்டு சாய்ந்ததில் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் கடுமையாக சேதமுற்றன. இச்சம்பவத்தினால் குவாலலம்பூர் இரட்டை கோபுரம் வீட்டிற்கும் KLCCக்கு செல்லும் பிரதான சாலைகள் மூடப்பட்டன.
பொது தற்காப்பு படையினரின் உதவியுடன் தீயணைப்பு மீட்பு படையினர் மரக்கிளைகளை வெட்டி எடுக்கும் பணியை துரித வேகத்தில் மேற்கொண்டனர். சேதமுற்ற கார்கள் கிரெயின் மூலம் அகற்றப்பட்டன. இச்சம்பவத்தில் மலாக்கா முதலமைச்சர் டத்தோ அப்துல் ரவுஃப் யூசுப் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்ற போலீஸ் படையின் மெய்க்காவலர் வாகனமும் சேதமுற்றது. இனம் சமய பேதமின்றி மக்களின் ஒருமைப்பாட்டின் சின்னமாக தனது படைப்புகளில் விட்டுச் சென்றுள்ள மலேசிய கலைத்துறை ஜாம்பவானான பி ரம்லியின் கலைப்படைப்புகள் அனைத்தும் காலம் கடந்தும் வாழும் என்று தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி புகழாரம் சூட்டினார். மலேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் ஏற்பாட்டில் பினாங்கில் 6 நாட்களுக்கு நடைபெற்ற பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளை தாங்கிய பி ரம்லியின் நினைவேந்தல் வாரமான ஆகு டிய டான் லாகு நிகழ்விற்கு சுமார் 10,000 பேர் வருகை தந்து சென்றிருப்பது இதற்கு தக்க சான்றாகும் என்று துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி வர்ணித்தார். பி ரம்லி பிறந்த இடமான பினாங்கில் முதல் முறையாக மிகப்பெரிய அளவில் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது அந்த மாபெரும் கலைஞருக்கு நாம் செய்கின்ற மரியாதை மற்றும் சிறப்பாகும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த மே 7ஆம் தேதி தொடங்கி நேற்று ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெற்ற பி ரம்லியின் நினைவேந்தல் வாரத்தை அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வைத்து உரையாற்றுகையில் சரஸ்வதி கந்தசாமி மேற்கண்டவாறு தெரிவித்தார். மலேசிய நடிப்புலகின் சகாப்தமாக விளங்கிய பி ரம்லி மக்களிடையே ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் வலியுறுத்தி காலத்தால் சாலச்சிறந்த நிகழ்வுகளை நிகழ்த்திய பெருமை அவரையே சாரும். மக்களின் வாழ்வியல் முறைகளில் உள்ள சிக்கலான பிரச்சனைகளை கூட தமது மெல்லிய நகைச்சுவை உணர்வினால் விடை காண்பதற்கான தீர்வை ஏற்படுத்திய ஒரு மாபெரும் கலைஞராக பி ரம்லி பார்க்கப்பட்டவர். பல இனங்களை கொண்ட மலேசிய மக்களை தமது திரைப்படங்களில் நுழைத்து ஒருமைப்பாட்டை விதைப்பதில் பி ரம்லி வெற்றியும் கண்டுள்ளார். அந்த மாபெரும் கலைஞர் மறைந்து 51 ஆண்டுகள் ஆன போதிலும் அவர் விட்டு சென்ற கலைப்படைப்புகள் காலம் கடந்தும் வாழும் என்று சரஸ்வதி கந்தசாமி புகழாரம் சூட்டினார். Meskipun telah 51 tahun pemergian beliau, legasi yang ditinggalkan tidak pernah pudar, malah terus mekar dan kekal dalam ingatan kita semua. பி ரம்லி பிறந்த வீட்டிற்கு வருகை புரிதல், அவரின் புகைப்பட கண்காட்சி, பி ரம்லியின் வாழ்க்கை வரலாற்று சிந்தனையை தாங்கிய கருத்தரங்குகள், பாடல்கள் வெளியீடு என பல்வேறு நிகழ்வுகளை அவரின் 51ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வாக பழஞ்சுவடி காப்பகம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது. பேரா தபாவிலிருந்து கேமரன் மலைக்கு செல்லும் சாலையில் வீற்றிருக்கும் லதா இஸ்கண்டா மற்றும் லதா கிஞ்சாங் நீர்வீழ்ச்சிகளின் மலை முகட்டிலிருந்து நீர்ப்பெருக்கு ஏற்பட்டதால் செடி கொடிகள் அடித்து கொண்டு வந்ததில் அந்த பிரதான நீர்வீழ்ச்சிகளில் சேதம் ஏற்பட்டுள்ளது. 2 பிரதான நீர்வீழ்ச்சிகளிலும் நீர்ப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் காட்சியை கொண்ட காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. செடி கொடிகள், மரங்கள் உட்பட பாறைகள் பெயர்த்து கொண்டு நீரோடு நீராக வந்ததால் அவ்விரு நீர்வீழ்ச்சிகளிலும் கட்டப்பட்டுள்ள பொதுமக்கள் வசதிக்குரிய பயன்பாட்டு பகுதிகள் கடுமையாக சேதமுற்றன. இன்று காலை 9 மணி அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர். 7 ஆண்டுகளுக்கு முன்பு நியாயமற்ற முறையில் பணி நீக்கம் செய்ததற்காக தனது முன்னாள் நிர்வாகி ஒய் கோகிலாவிற்கு இழப்பீடு வழங்கும்படி உத்தரவிட்டுள்ள கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மத்திய வங்கியான பேங்க் நகாரா மலேசியா புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்ய கோரி பேங்க் நகாரா மலேசியா இன்று அப்பீல் நீதிமன்றத்தின் பதிவதிகாரி அலுவலகத்தில் மேல்முறையீட்டிற்கான மனுவை தாக்கல் செய்துள்ளதாக வழக்கறிஞர் ஜெனிஸ் லியூ தெரிவித்தார். இவ்வழக்கில் 48 வயது கோகிலா வெற்றி பெற்றதற்கான காரணங்களை கேட்டு எழுத்துப்பூர்வமான தீர்ப்பை பெறுவதற்கு தாங்கள் உயர் நீதிமன்றத்திற்கு விண்ணப்பம் செய்துள்ளதாக அந்த வழக்கறிஞர் குறிப்பிட்டுள்ளார். கோகிலா பணி நீக்கம் தொடர்பில் அவரின் விளக்கத்தை கேட்பதற்கு வாய்ப்பு வழங்கப்படாமலேயே தன்முப்பான முறையில் பணி நீக்கம் செய்தது சட்டவிரோதமானது என்று கூறி அவருக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்கும்படி பேங்க் நகாரா மலேசியாவிற்கு கடந்த மார்ச் 20ஆம் தேதி கோலாலம்பூர் உயர் நீதிமன்ற நீதிபதி அஹ்மத் பாச்சி உத்தரவிட்டிருந்தார். கோலாலம்பூர் மாநகரில் மழைக்காலங்களில் ஆபத்தை விளைவிக்கும் தன்மையில் உள்ள சாலை ஓர மரங்களை உடனடியாக வெட்டி சாய்க்குமாறு கோலாலம்பூர் மாநகர் மன்றத்திற்கு கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா இன்று உத்தரவிட்டுள்ளார்.
மரக்கிளைகளை கவாத்து செய்வதற்கு வரையப்பட்டுள்ள மாநகர் மன்றத்தின் பிரத்யேக திட்டத்தின் வழிகாட்டலுக்கு ஏற்ப இந்த நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த சில தினங்களாக மாநகரில் மரங்கள் வேரோடு பெயர்த்து கொண்டு விழும் சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருவதால் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஆபத்தை விளைவிக்கும் தன்மையிலான சாலை ஓர மரங்களை அகற்றுமாறு அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். கோலாலம்பூர் ஜலான் பினாங்கில் இன்று பிற்பகலில் மரம் ஒன்று வேரோடு பெயர்த்து கொண்டு சாலையில் விழுந்ததில் தாம் தெய்வாதீனமாக உயிர் தப்பியதாக மலாக்கா முதலமைச்சர் டத்து அப்துல் ரவுஃப் யூசுப் தெரிவித்துள்ளார். குவைத் வங்கியின் முன் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் அப்பகுதியில் சில வினாடிகள் தாமதமாக தாம் பயணம் செய்த கார் சென்றிருக்குமானால் அந்த மரம் தனது கார் மீது விழுந்திருக்கக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் தனக்கு பாதுகாப்பு அளித்த மெய்காவலரின் புரோட்டோன் X70 ரக கார் மீது மரக்கிளைகள் விழுந்து சேதத்தை ஏற்படுத்தியதாக அப்துல் ரவுஃப் யூசுப் தெரிவித்தார். வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் சாலை தடுப்பில் மோதி பாலத்திலிருந்து கீழே விழுந்ததில் பரிதாபமாக மாண்டார். இச்சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:40 மணியளவில் பினாங்கு புக்கிட் மர்தாஜாம் பட்டுவத் குலேம் துரித நெடுஞ்சாலையில் நிகழ்ந்தது. 60 வயது மதிக்கத்தக்க அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி சுபராங் ஜெயாவிலிருந்து குபாங் சமாங்கை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக சுபராங் பிராய் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஹெல்மி ஆரிஸ் தெரிவித்தார். கோலாலம்பூர் மாநகரில் ஜலான் யப் குவான் செங்கில் உள்ள பிரபல இன்னிசை கேளிக்கை மையத்தில் கடந்த வியாழக்கிழமை அதிகாலையில் நடத்தப்பட்ட பெட்ரோல் குண்டுவீச்சு தொடர்பாக போலீசார் மேலும் ஒரு நபரை கைது செய்துள்ளனர். 28 வயதுடைய அந்த நபர் நேற்று கைது செய்யப்பட்டார். அவரை வரும் வியாழக்கிழமை வரை தடுத்து வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற அனுமதியை பெற்றுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ரோஸ்டி ஈசா தெரிவித்தார். இத்துடன் இந்த பெட்ரோல் குண்டுவீச்சு தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. இதற்கு முன்பு 4 பேரை போலீசார் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்துள்ளதாக ரோஸ்டி ஈசா குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.